சத்துரு வருவான். உன் நிலத்திற்கு விரோதமா சத்துரு வருவான். அடுத்து பார்க்கும்போது நீ அடுத்து வாசிங்க. அடுத்து என்ன சத்துரு வர்றான் பாருங்க. 13 வாசிங்க. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு வேற தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார். கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? வாளாக்காமல். அப்போ ஒரு பிசாசு என்ன பண்றான்? உன்னை வாளாக்கணும்னு போராடுறான். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். அப்போ உனக்கு விரோதமா ஒரு பிசாசு என்ன சொல்றான்? உன்னை கீழாக்கணும்னு போராடுறான். அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தர் எனக்கு விரோதமா போராடுகிற 7 சத்துரு. ஒருத்தன் கடனை கொண்டு வர்றான், ஒரு சத்துரு பாவத்தை கொண்டு வர்றான், ஒரு சத்துரு என்னை வாளாக்கணும்னு போராடுறான், ஒரு சத்துரு என்னை கீழாக்கணும்னு போராடுறான், ஒரு சத்துரு என் கற்பத்திங்களுக்கு விரோதமா போராடுறான், பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு விரோதமா போராடுறான், ஒரு சத்துரு என் நிலத்தின் என் கையின் பிரயாசத்துக்கு விரோதமா என்ன செய்யறான்? போராடுகிறான். அல்லேலூயா. அப்போ ஒரு சத்துரு என் பொருளாதாரத்துக்கு விரோதமா, என் கூட என் மாப்பி செய்கிற தொட்டிக்கு விரோதமா என்ன செய்யறான்? ஒரு சத்துரு போராடிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அத்தனை சத்துருக்களும் துரத்தி இதுலயும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். அல்லேலூயா. இப்ப 7 + 7 எத்தனை? 14. அல்லேலூயா. உன் சத்துருக்களை துரத்தி, உன்னை கடன் வாங்க வைத்த சத்துருவை துரத்தி நீ கடன் கொடுக்கும்படியா மாறிடுவான். அல்லேலூயா. நீ உன்னை வாழாக்கணும்னு ஒரு சத்துரு போராடினால அந்த சத்துருவை துரத்தி உன்னை என்ன செய்வாரு? உன்னை கர்த்தர் தலையாக்கிடுவாரு. உன்னை கீழாக்கணும்னு ஒரு சத்துரு போராடினால அந்த சத்துரு துரத்தி கர்த்தர் உன்னை மேலாக்கிடுவார். அல்லேலூயா. சத்துரு எனக்கு எதிராக வந்தா அந்த சத்துருவை துரத்தும் போதும் என் அப்பா என்னை ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே எனக்கு 7 ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமா வருகிற சத்துருவை துரத்தும் பொழுதும் இன்னும் எனக்கு 7 ஆசீர்வாதத்தை தராருங்க. எவ்வளவு நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப எத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு? 7 + 7. சத்துருவை துரத்தாட்டினா 0. சத்துருவை துரத்துனா 7 + 7. அதான் உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன்? ரெட்டத்தனையா ஆசீர்வதிக்கிறேன். யோபு எப்படி ஆசீர்வதிக்கிறது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்துருவை துரத்துனா உங்களுக்கு எத்தனை தனையான ஆசீர்வாதம்? ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். யாரை துரத்துனா? சத்துருவை துரத்துனா. சத்துருவை துரத்தாட்டினா உள்ளது, எங்க ஊரை சொல்லுவாங்க, உள்ளதும் போடுதடா. எனக்குன்னு கண்ணு குத்திராங்க. ஃபர்ஸ்ட் கண்ணு தேவை. ரொம்ப உற்சாகமா என்ன செஞ்சாரு? இப்படி போயிட்டாரு. அதனால கண்ணை குத்தல. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு எத்தனை ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுக்கிறாரு? முதல்ல எத்தனை ஆசீர்வாதம் கொடுக்காரு? 7 ஆசீர்வாதம். இப்ப எத்தனை சத்துரு வருவான்? 7 சத்துரு வருவான். இந்த 7 சத்துருவா நம்ம துரத்துனா இப்ப 7 என்ன ஆயிருது? 14 ஆயிருது. இந்த 7 சத்துருவா துரத்தா அப்படின்னா 7 என்ன ஆயிருது? 0 ஆயிருது. இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம். பெரிய ரகசியம் எல்லாம் கிடையாது. இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியல. காரணம், அவங்க ஆசீர்வாதத்தை பாதுகாக்க முடியல. ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னு கிடையாது. ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஏசப்பா யாரையாவது ஆசீர்வதிக்காம இருக்கிறாரா? நீங்க ஓன் அழுதுனா உங்களை தேட்டாம இருப்பாரா? நீங்க வீட்டுல போய் ஓன் அழுது பாருங்க, உங்களை வந்து தேட்டுவாரு. நான் ஈன்னு அழுதுன்னா என்னைய வந்து என்ன செய்வாரு? தேட்டுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்தத்துல அழுதாங்க. ஆனா ஏசப்பா வந்து என்ன செய்வாரு? ஒவ்வொருத்தரையும் தேட்டுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தரும் மேலேயும் இருக்கும். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு எத்தனை ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்க? 14 ஆசீர்வாதம். யாருக்கிட்ட கேட்கலாம்? யாரோ சொன்னாங்களா? கேள்வி கேட்கல. சிஸ்டர் சொன்னாங்க கேள்வி கேட்கணும். ஆமா, சூப்பர். சிஸ்டர்கிட்ட கேள்வி கேட்கணும். சோதரம். ஆமா, 7 ஆசீர்வாதங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 ஆசீர்வாதம் சொல்லுங்க. 7 ஆசீர்வாதங்கள் ஒரு 2 ஆசீர்வாதம் சொல்லுங்க. சர்ப்பத்தின் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அடுத்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கீழாக்குவார். அப்ப கடைசி நீங்க சத்துரு துரத்துனா தான் கீழாக்காமல் மேலாக்குவீங்க. ஆமென். இது வந்துட்டு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்ல. இது சத்துருவை நம்ம துரத்தி நம்ம கர்த்தர் கிட்ட இருந்து அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட். இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்ட்ரா அடிஷனல். நம்ம இப்ப கார் வாங்கும்போது என்ன சொல்றாங்க? கடையில போய் நகை வாங்குறவங்க என்ன கொடுக்காங்க? கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம்
எக்ஸ்ட்ரா நம்மள மகிழ்ச்சி படுத்துறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? எக்ஸ்ட்ரா. அல்லேலூயா. அப்போ நீங்க கீழாகாமல் மேலாகுவது, சத்துருவை நீங்க துரத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்டரி blessings. அல்லேலூயா. அடிஷனல் blessings. ஆமா, கூடுதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேற யார் சொல்றீங்க? என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? என்கிட்ட கேள்வி கேட்டே ஆகணும், நான் பதில் சொல்லியே ஆகணும், இன்னைக்கு நான் உற்சாகமா வந்திருக்கேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? என்கிட்ட கேள்வி கேளுங்க. பிரதர் வாயில கை வச்ச உடனே அவன் தான் கை தூக்குறாருன்னு நினைச்சிட்டேன். பைபிள் வாசிக்கிட்டு பண்ணீங்களா? என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? என்கிட்ட கேள்வி கேட்டு பாருங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பாப்பா கை தூக்கி இருக்கு. சரி பாப்பா சோத்திரம், வாங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆமா, கர்த்தர் கொடுக்கிற காம்ப்ளிமெண்டரி blessingல ஒரு 2 சொல்லு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்டரி blessingல ஒரு 2 சொல்லு. அது எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்டரி blessingயா? இதுக்கு தான் நீங்க இவ்வளவு ஆர்வமா கை தூக்குனியா? சரி, எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்டரி blessing யாராவது சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அடிஷனல் blessing சொல்லுங்க. சத்துருவை துரத்தணும். கை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு. சோத்திரம். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, சத்துரு நான் எனக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கேன். ஒரு வழியா வந்து எத்தனை வழியா ஓடணும்? அவன் 7 வழியா ஓடணும். அல்லேலூயா. நான் ஓட மாட்டேன், சத்துருவை என்ன செய்வேன்? ஓட ஓட துரத்துவேன். அல்லேலூயா. ஆமென். சத்தம் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கடைசி இந்த கிளாஸ் முடியும் போது என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்டு என்ன செய்யறாங்க? எதுக்கு கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் வீட்டுல போய் நீங்க என்ன செய்வீங்க? திங்க் பண்ணுவீங்க. நீங்க திங்க் பண்ணி என்ன செய்வீங்க? உங்க ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது யாருடைய விருப்பம்? கர்த்தருடைய விருப்பம். ஆமென். அதற்காகத்தான் அவர் வானத்தை ஆசீர்வதித்தார். வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கிறார். அவர் பூமியை படைத்தார். கரங்களை பூமியின் புதையலை உங்களுக்கு திறக்கிறார். ஆமென். நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் அப்படி சொல்றோம்ல, அது வானத்தின் பொக்கிஷம். பூமியின் ஒளிப்படம் சொல்றோம்ல, அது பூமியின் புதையல். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஏன் தெரியுமா? நீங்க இந்த உபாகமம் 28வது அதிகாரம் வாசிங்க. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதீங்களா? 23வது வசனம் வாசிங்கள. இந்த உபாகமம் 28, 23 வாசிங்க. உன் தலைக்கு மேல் இல்ல, உன் தலைக்கு மேல் இருக்கிற வானம் வெண்கலமும், உனக்கு கீழுள்ள பூமி. புரியுதா? புரியுதா? எப்படி உங்க தலைக்கு மேல இருக்கிற வானம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல, கர்த்தருக்கு நமக்கு விரோதமா வந்த சத்துருவை நம்ம துரத்துறோம்னா, தலைக்கு மேல இருக்கிற வானம் பொக்கிஷ சாலை. இது பேர் என்ன? ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்? வானத்தை பொக்கிஷ சாலை திறக்கணும். அல்லேலூயா. அது என்னவா மாறிடுச்சு? இப்போ வெண்கலமா மாறிடுச்சு. வெண்கலம் ஆசீர்வாதத்தை தருமா? மலை தலைக்கு மேல என்ன இருக்கு? வெண்கலம் இருக்கு. மேகல்ல என்ன இருக்கு? வெண்கலம் இருக்கு. கொஞ்சம் ஜம்ப் பண்ண என்ன ஆகும்? முட்டிக்கும். கொஞ்சம் நீங்க ஆசீர்வாதத்தை உடைக்கணும்னு நினைச்சா என்ன செய்யணும்? மண்டெல்லாம் வலிக்கும். இப்போ உன் பூமி, உனக்கு கீழே உள்ள பூமி எப்படி ஆயிடுச்சு? உன் பூமி என்ன செஞ்சிருச்சு? இப்ப இரும்பாயிட்டு. இப்ப புதையல கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? உன் வானம் உனக்கு என்ன செஞ்சிருச்சு? உனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டிய அந்த வானம் என்ன ஆயிடுச்சு? வெண்கலமா மாறி போச்சு. உனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டிய பூமி இப்ப என்ன செஞ்சிருச்சு? இரும்பாயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யல? ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யல? பாதுகாத்துக்கிடல. ஆசீர்வாதத்தை வேணும்னு நீங்க என்ன செய்யல? ஆமா, கேட்கல, ஜெபிக்கல. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ கேர்லெஸ்ஸா இருந்துட்ட. ஆசீர்வாதம் வந்து சத்துரு வந்து திருட வரும்போது சத்துருக்கு நீ என்ன செஞ்சுட்ட? ஓபன் பண்ணி கொடுத்துட்ட. சத்துருவை துரத்தாம நீ என்ன செஞ்சுட்ட? ஆசீர்வாதத்தை அவங்க கையில வச்சுட்டு நீ என்ன செஞ்ச? ஓடி போயிட்ட. அதனால இப்ப வானத்தை என்ன செஞ்சுட்டாரு? ஆண்டவரே வெண்கலம் மாத்திட்டாரு. இப்ப பூமி என்ன செஞ்சுட்டாரு? இப்ப இரும்பா மாத்திட்டாரு. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த ஜனம் அழுகுது. இந்த ஜனம் தேவ ஜனம் என்ன செய்யுது? அழுகுது. ஏன் அழுகுது? ஆசீர்வாதம் இல்ல. பூமியில விதை போட்டா, இரும்புல விதை போட்டா வருமா? வெண்கலமா வானம் இருந்தா மழை பொழியுமா? வானமும் ஆசீர்வாதம் தரல, பூமியும் ஆசீர்வாதம் தரல. இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனம் என்ன நோக்கி என்ன செய்யுது? கூப்பிடுது. இந்த வெண்கல கதவுகளை உடைப்பேன். அல்லேலூயா. இந்த இரும்பு தாழ்பால்களை நான் என்ன செய்வேன்? நீப்பேன். வானத்தின் பொக்கிஷத்தையும் கொடுப்பேன், பூமியின் புதையலையும் உங்களுக்கு கொடுப்பேன். இவங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தர் மீண்டும் ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. நாம் மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். நம்ம யாருங்க? மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி.
நாங்கள் மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட சங்கம். கர்த்தர் எத்தனையோ முறை நமக்காக வெண்கல கதவுகளை உடைத்திருக்கிறார். எத்தனையோ முறை நமக்காக இரும்பு தாழ்பாங்களை முடித்திருக்கிறார். எத்தனையோ முறை. ஆனா நம்ம தான் என்ன செஞ்சுட்டோம்? அறிவின்மையினால நம்ம என்ன செஞ்சுட்டோம்? சங்காரம் ஆயிட்டோம். அறிவின்மையினால நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செஞ்சுட்டோம்? இழந்து போயிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வெண்கல கதவுகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறாரா? இன்னைக்கு உங்க இரும்பு தாழ்பாளர்கள் முடிக்க வல்லவராய் இருக்கிறாரா? வானத்தின் பொக்கிஷத்தை உங்களுக்கு தரப்போகிறார். பூமியின் புதைகுழல்களை உங்களுக்கு தரப்போகிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். அல்லேலூயா. ஒருவரும் ஆளாக போறதில்லை, ஒவ்வொருவரும் மேலாக போகிறோம், தலையாக போகிறோம். யாரும் கீழாக போறதில்லை, எல்லாரும் மேலாக போகிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். என் ஊழியக்காரன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு. ஆமென். ஊழியம் செய்கிற பாஸ்டர் உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன அந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன். என் ஊழியக்காரன் மேல கர்த்தருடைய கரம் வெளிப்படுவோம். என் ஜனத்துக்கு விரோதமா வந்த சத்துரு மேல கர்த்தருடைய சினம் வெளிப்படுவோம். அல்லேலூயா. இதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்திருக்கணும். ஆமென். செபிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு பேசி இருக்கிறேன். கேளுங்க, இந்த 7 ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். 7+7 இரண்டத்தனையான 14 ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக இருக்கிற வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், உனக்கு விரோதமாக இருக்கிற இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். வானத்தின் பொக்கிஷத்தை நான் உனக்கு தருவேன். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல, பூமியில் இருக்கிற புதையல நான் உனக்கு தருவேன். எனக்கு ஏசப்பா. ஒரு நிமிஷம் நம்ம முடிந்தா எழுந்து நின்று ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். 14 ஆசீர்வாதங்களால் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். இரண்டத்தனையாக கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி, கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கிற பின்னிலைமை இரண்டத்தனையாக ஆசீர்வதித்தார். அந்த இரண்டத்தனையான ஆசீர்வாதம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. எனக்கு வேணும்னு கேளுங்க. நீங்க கரங்களை உயர்த்தி கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் ஊழியக்காரன் மேல கர்த்தருடைய கரம் வெளிப்படும், என் ஜனத்தின் மேல கர்த்தருடைய கரம் வெளிப்படும். கடுகளவு சொல்லுங்க, பயம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென். ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார்.